இன்றைய 79வது சுதந்திர தினத்திற்கு என்னை அழைத்து இன்று சிறப்பு செய்துள்ள இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருள் சகோதரி அம்மா அவர்களுக்கும், இங்கே வருகிறதற்குரிய கனரா வங்கியின் மேலாளர் மற்றும் கோவர்க்கர் அவர்களுக்கும், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவிகள், உங்கள் அனைவருக்கும் எனது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திர தினத்திற்கான சில கருத்துக்களை சொல்ல ஒரு 5 நிமிடத்தில் பேசணும் அப்படின்னு சொல்லி இப்பள்ளியின் முதுகலை ஆசிரியர் அம்மா பாத்திமா அம்மா என்னை கேட்டுக்கிட்டாங்க. சுதந்திர தின கருத்துக்களை ஒரு 5 நிமிஷத்துல எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா 5 நிமிஷத்துல ஒரு மாணவி சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கு முன்னால பேசினாங்களே ஒரு மாணவி அருமையா சொன்னாங்க. ஏன்னா சுதந்திர தினம், குடியரசு தினம் இது ரெண்டுக்கும் வேறுபாடு தெரியாம பல மாணவிகள் பல தடவை அவங்கள்ட்ட கேட்பாங்க. சுதந்திர தினமும் கொண்டாடுறோம், குடியரசு தினமும் கொண்டாடுறோம். ஆனா ரெண்டுக்கு வேறுபாடு என்னமோ தேச திருவிழா. வீட்டு திருவிழான்னா நம்ம என்ன செய்யறோம்? இது வீட்டு திருவிழாவா? இந்த திருவிழா எங்க நடக்கும்? இந்தியா முழுவதும் நடக்கும். அதனால இது என்ன திருவிழா? தேச திருவிழா. இன்றைய தினம் நமது பாரத பிரதமர் செங்கோட்டையில கொடியேற்றுறாங்க. ஒவ்வொரு மாநிலங்களிலையும் நமது மாநிலத்தோட முதலமைச்சர்கள் அன்றைய தலைமைச் செயலகத்தில் கொடியேற்றுவாங்க. சரிங்களா? ஆனா குடியரசு தினத்தன்று யார் கொடியேற்றுவாங்க? குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவாங்க. அந்தந்த மாநிலங்கள்ல ஆளுநர் கொடியேற்றுவாங்க. இதுதான் ரெண்டுக்கு வேறுபாடு. அது மட்டும் இல்லாம குடியரசு தினம் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, சுதந்திர தினம் முடிஞ்சு நம்ம சட்டத்தின்படி ஆட்சி செய்கிறோம். அப்ப 1947 இருந்து 1950 வரைக்கும் என்ன இல்லை? நமக்கான சட்டங்களே இயற்றப்படலை. நம்மளை ஆண்டு ஆங்கிலேயர் நம்மள்ட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாலும் உங்களுக்கு ஆள்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்கா? உங்களை கண்ட்ரோலை வச்சுக்க முடியுமா? இப்போ இந்த பள்ளியை நிர்வகிக்கணும்னா தலைமை ஆசிரியர் எந்த அளவுக்கு கட்டுப்பாடோட இருக்கணும். கொஞ்சம் பிசுறுனால என்ன செஞ்சிருவாங்க? ஒரு கட்டுப்பாடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பயும் நம்ம ஆங்கிலேயர்கள் நம்ம எதுக்கு உதாரணமா சொல்றோம்? அவன் வெள்ளைக்காரன் மாதிரி நான் கரெக்டா வந்துருவேன் சொல்றோமா இல்லையா? அப்ப வெள்ளைக்காரன்னா என்ன இருக்கு சொல்லுங்க, கை பதில் சொல்லுங்க. வெள்ளைக்காரன்னா கரெக்டா இருப்பான், நம்ம என்ன செய்ய மாட்டான்? கரெக்டா இருக்க மாட்டோம் அப்படின்னு அர்த்தமா? அப்படித்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பல சொலவடைகள், பெற்றோர்கள், பெரியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வெள்ளைக்காரன் மாதிரி எப்படி சொல்லுவாங்க. அது ஏன் சொல்றாங்க அப்படின்னா, வெள்ளைக்காரன் எப்படி இருக்கான்னா அவனோட அட்மினிஸ்ட்ரேஷனாலதான் நம்மளை 250 ஆண்டுகளாக நம்மளை அடிமையா வச்சிருந்தாங்க. நம்மள்ட்ட என்ன இல்லை? ஒற்றுமை இல்லை. சரியா? இப்ப இங்கிலாந்துல இருந்து ஆங்கிலேயர் இங்க வந்தாங்கன்னா, இங்கிலாந்துல இருக்க எல்லா ஆங்கிலேயர் இங்க நம்மளை அடிமைப்படுத்தினாங்களா? நம்மளை அடிமைப்படுத்தினது யாரு? நம்ம பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்க ஒரு சில மனிதர்கள். நம்மளையே அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க? நம்மள மாதிரி ஆளுகளை காசு கொடுத்து விலைக்கு வாங்கி நம்ம ஆளுதான் அந்த படையில இருப்பாங்க. நம்ம படை வீரர்கள் தான் யாரை கொள்வாங்க? நம்ம இந்தியன்ஸை கொள்வாங்க. அப்ப எந்த அளவுக்கு நடந்திருக்கு பாரு. அப்ப இதற்கான வரலாறு பெரிய வரலாறு. அதை ஒரு 5 நிமிடத்துல சொல்லணுன்றது ரொம்ப சிம்பிளா சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த ஆங்கிலேயர்கள் எப்படி நம்மளை அடிமைப்படுத்தினாங்க அப்படின்றதுக்கான விதை முதல்ல எப்ப ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னா, 1600ல ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இங்க வருகிறது. அதற்கான அனுமதி கொடுத்தது யாருன்னா, முகலாய மன்னரான ஜஹாங்கீர். அவர் தான் முதல்ல என்ன செய்யறாரு? நீங்க வர்த்தகம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுக்குறாரு. வர்த்தகம்னா என்னது? வியாபாரம். வியாபாரம் பண்றதுக்காக இங்க வருகை இருந்தவங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு சொன்ன மாதிரி அடுத்தடுத்து என்ன செய்யறாங்க? வியாபாரம் பண்ண வந்தவங்க நம்ம மன்னர்கள்ட்ட என்ன இல்லை? ஒற்றுமை இல்லை. இந்த இன்மையை பயன்படுத்தி தான் பிளாஸ்டிக் போர், பக்சார் போர், 2 போர் ரொம்ப முக்கியமான வரலாற்று சம்பவங்கள்ல 2 போர் தான் ரொம்ப முக்கியமானது. ஒன்று பிளாஸ்டிக் போர் 1757 1757, அப்புறம் பக்சார் போர் 1764. இந்த 2 போரை ஏன் உதாரணமா சொல்றேன்னா, இந்த போர்ல கிடைச்ச காசு மிகப்பெரிய அளவுல கொள்ளையை அடைச்சப்பட்டுச்சு. அன்னைக்கு ஹைதராபாத் நிஜாமா இருந்த சிராஜு தௌலா அவர்கிட்ட இருந்து அந்த ஆட்சியை கைப்பற்றி பெரும் செல்வத்தை கொள்ளையடிச்சாங்க. அதை வச்சுதான் ஆங்கிலேயர்கள் இங்க மிகப்பெரிய ஒரு ஆளுமையோட செயல்பட்டாங்க. ஆனா ஆக்சுவலா வர்த்தகம் பண்றதுக்காக ஆங்கிலேயர் இங்க வருகை இருந்தாருன்னு சொன்னதுல, அதுல ஐரோப்பிய நாடுகள்ல கடைசியா வந்த நாடு தான் ஆங்கிலேயர்கள். முதல்ல ஸ்பெயின், போர்ச்சுகல் போன்ற நாடுகள் தான்
இந்த வர்த்தகத்துல இந்தியாவுக்கு வருகை தந்தவர்கள முதன்மையா இருந்தாங்க. அதன் பிறகுதான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஆங்கிலேயர் கடைசியா தான் வந்தாங்க. ஆனாலும் இந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லாரையும் விரட்டி அடிச்சுட்டு கடைசி வரைக்கும் நம்மள ஆளுமையோடு செயல்பட்டது யாருன்னா ஆங்கிலேயர்கள். ஏன்னா அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு, அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு. இப்ப நம்மள ஆட்சி செஞ்ச மாதிரி பிரெஞ்சுக்காரர்களும் நம்மள கைப்பற்றி இருந்தாங்க தெரியுமா. இப்ப யூனியன் பிரதேசம் சொல்றோம்ல, யூனியன் பிரதேசங்கள் என்ன இருக்கு, யூனியன் பிரதேசம் சொல்றோம்ல, பாண்டிச்சேரி, காரைக்கால், மாகி, கோவா இதெல்லாம் இருக்குல்ல, டெல்லி முதற்கொண்டுமே எல்லாம் தான் யூனியன் டெரிட்டரியில இருக்கு. இந்த பகுதியிலேயே யூனியன் பிரதேசம் சொல்றோம். அந்த பகுதியில யார் வச்சிருந்தாங்க, நம்மள பண்ணாங்க. இப்ப இவ்வளவு பெரிய ஒருங்கிணைந்த ஒரு இந்தியாவை நம்மள்ட்ட கொடுத்துட்டு காரணம் யாருன்னா ஆங்கிலேயர்கள் தான். அப்ப ஆங்கிலேயர் சுதந்திரம் கொடுக்கும் போது ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிய பகுதியில் மட்டும்தான் சுதந்திரம் கொடுத்தாங்க. மிச்ச பகுதியில என்ன வந்துச்சு, ஆட்டோமேட்டிக்கா யூனியன் பிரதேசமா இணைக்கப்பட்டுச்சு. சரிங்களா. இப்ப இந்த வரலாறுல மிக முக்கியமானது, முதல்ல இந்த பாளையக்காரர்கள்ல ஆங்கிலேயருக்கு எதிராக வரி செலுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி முதல்ல போராடினது யாருன்னா நெற்கட்டும் சேவல், திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பூலித்தேவன் தான். சரியா. அதற்கப்புறம் தான் கட்டபொம்மன், அதுக்கப்புறம் நம்மளோட நம்ம வேலுநாச்சியார், மருது பாண்டியர்கள், தீரன் சின்னமலை இப்படிலாம் வருது. சரி, மன்னர்கள்லாம் போராடி பார்த்தாங்க. கடைசி வரைக்கும் எல்லா நிகழ்வுகளையும் யார் ஜெயிச்சிருவாங்க, போராடுவான், யார் ஜெயிச்சிருவாங்க, பதிலே சொல்ல மாட்டேன், யார் ஜெயிச்சிருவாங்க, ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சிருவாங்க. சரியா. சரி, நம்ம மன்னர்கள்லாம் போராடி தோத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் புத்தி வருது யாருக்கு, ஆங்கிலேயர்கிட்டே வேலை செய்யக்கூடிய நம்ம ஆளுங்க சிப்பாய்கள். அவங்க என்ன செய்யறாங்க, வேலூர் கழகம் 1806 பண்றாங்க. அதுவும் அடக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த வேலை செய்யக்கூடிய சிப்பாய்கள் 1857 முதல் இந்திய சுதந்திர போர் வரலாற்றுல நம்ம சுதந்திர போர் சொல்றோம். ஆங்கிலேயர் என்ன தெரியுமா சொல்றாங்க, அது ஒரு சிப்பாய் கழகம் அப்படின்றாங்க. நாங்க அடக்கிவிட்டோம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி எளிமையா எடுத்துக்கிறேன். ஆனா நம்ம தான் முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்றோம். அப்படி சுதந்திர போருக்காக அங்க ஆங்கிலேயர்கிட்டே வேலை செய்யக்கூடிய சிப்பாய்கள் கலகம் பண்றாங்க. அதையும் என்ன செஞ்சுறாங்க, முறியடிச்சிடறாங்க. சரியா. இது மாதிரி நிகழ்வுகளுக்கு அப்புறம் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி போராடணும் அப்படின்றதே ஒரு ஆங்கிலேயர் சொல்லி கொடுக்குறாரு. அதன் அடிப்படையில் தான் இந்திய தேசிய காங்கிரஸே உருவாக்கப்படுது. இப்படி போராட்டங்கள்ல மிதவாதிகள், தேசியவாதிகள் அப்படின்ற அடிப்படையில போராட்டங்கள் நடக்குது. சரியா. இதுல மிக முக்கியமான சம்பவம் அப்படின்னா முதல் உலக போர் நடக்குது. வரலாற்றுல முதல் உலக போர் எந்த ஆண்டு உங்களுக்கு தெரியும், 1914 இருந்து 1918 வரைக்கும் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கீங்க. இந்த முதல் உலக போர்ல பங்கெடுக்கிறதுக்காக நம்ம இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள் எல்லாம் நீங்க வாங்க, எங்களுக்காக சண்டை போடுங்க, கொஞ்சம் உங்களுக்கு என்ன செஞ்சிருவான், டொமினியன் உங்களுக்கு அப்புறம் விடுதலை கொடுத்துருவோம், எங்களுக்காக வந்து என்ன செய்யுங்க, சண்டை போடுங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் சண்டையில அந்த நேச நாடுகள் அணியில இங்கிலாந்து ஜெயிச்சிருக்கு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருது, 18 முடிஞ்சதுக்கு அப்புறம் 19ல நம்ம இந்திய வீரர்கள் ரொம்ப தீவிரமா போராடுறாங்க. இப்ப இவங்களை விட்டோம்னா ரொம்ப மிஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன செய்யறாங்க, ரவுலட் சட்டம் அப்படின்னு ஒரு கொடுமையான சட்டத்தை ஆங்கிலேயர்கள் நிறைவேற்றுறாங்க. இந்த ரவுலட் சட்டம் இயற்றப்பட்ட பிறகு அதை என்ன சட்டம் அப்படின்னா, யாரையுமே விசாரணையே இல்லாம கைது பண்ணலாம். விடுதலை போராட்ட வீரன் யாராவது தெரிஞ்சுச்சுன்னா அவனை தூக்கி போய் ஜெயில போட்டுருவாங்க. இப்ப யாராவது போராட முன் வருவாங்களா, வரமாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ரவுலட் சட்டத்திற்கு எதிராக ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற இடத்துல ஒரு இப்ப பேரணிபுரம் இந்த மாதிரி இருக்கு. இப்ப எல்லாம் இங்க வந்து யாராவது திடீர்னு வந்து திடு சுட்டாங்கன்னு என்ன செஞ்சிருவான், நம்ம கலைஞர்கள் தெரிச்சு ஓடிடுவோம், அப்படித்தானே. ஏன்னா இடம் இருக்கு. ஆனா அந்த ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற இடம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரே ஒரு வழிதான் இருக்கும். அந்த வழியிலையும் ஆங்கிலேயர் உள்ள வந்துட்டு பீரங்கி பிளஸ் ஒரு 100 வீரர்கள் அப்படியே வரிசையா நிக்கிறாங்க. இங்கிட்டு நம்ம வாட்டி இங்க பேசிட்டு இருக்கோம், இப்பதான் சுதந்திரம் பேசிட்டு இருக்கான், அவங்க கொள்ளணும் அப்படின்னு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அவன் வந்தா அப்படியே மார்ச் பாஸ்ட்ல அப்படியே ஒரு பொண்ணு வந்து மார்ச் பாஸ்ட் அது மாதிரி ஆர்டர் காட்டி கடன் இங்கிட்டு ஒரு 100 பேர், இங்கிட்டு ஒரு 100 பேர் எதுல நிக்கிறேன், துப்பாக்கியில நிக்கிறேன், எங்களுக்கு எதிராக மீட்டிங் கூட்ட பேசிக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தது யாருன்னா அது மைக்கேல் ஓ டயர். அந்த பஞ்சாபோட ஆளுநர் பேர் என்னன்னா மைக்கேல் ஓ டயர். சரி, இந்த ஆளுநர் கொடுத்த உத்தரவை செயல்படுத்துறதுக்காக அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜெனரல் யாருன்னா அவர் பேரும் டயர் தான். மைக்கேல் ஓ டயர் யாரு, ஆளுநர். இதை செயல்படுத்துறதுக்கு அங்க அந்த ஜாலியன் வாலாபாக் இடத்துக்கே வந்தது யாரு, ஜெனரல் டயர். இவர் என்ன செய்யறாரு, ஷூட் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஷூட்னா 100 பேர் என்ன செய்யறாங்க, இந்த விக்ரம் படத்துல கடைசி சீன்ல கட 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 கட்டன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி
போட்டு அடி இருக்கிற எல்லா உண்டு தீர்ற அளவுக்கு சொல்றாங்க. ஈவு இறக்கமே இல்லை. இதெல்லாம் பார்த்த மிதவாதிகள் அப்படின்னா நம்ம எப்படி ஒரு ஆங்கிலத்தை பெட்டிஷன் கொடுத்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க விடுதலை கொடுங்க அப்படின்னு கேட்டு போராடுறவங்க யாரு? மிதவாதிகள். அப்படி இருக்கவங்க கூட இந்த சம்பவத்தை பார்த்தா எப்படி வந்துருவாங்க? ஏன்னா ஒரு மனிதரை பார்க்காம சுதந்திரத்துக்காக போராடக்கூடியவங்களை திடுத்துப்புன்னு 100 பேர் ஷூட்டிங் ஆர்டர்ல வச்சு மனித உரிமை மீறல் தெரியாது. எவ்வளவு கொடுமையான சம்பவம். இப்படி நடந்தா நம்ம என்ன நினைப்போம்? என்ன செய்வோம்? அவங்களெல்லாம் மறுபடியும் கொல்லணும்னு நினைப்போமா இல்லையா? சரி, அந்த மாதிரி சம்பவம் நடந்து அங்கே தப்பிக்க முடியாம அதுக்குள்ள மதில் சுவர், இந்த மாதிரி போட்ட மாதிரி பெரிய சுவர், அதுல யாரும் தப்பிக்க முடியல. குழந்தைகள், பெண்கள் எல்லாரும் தப்பிச்சு அதுக்குள்ள ஒரு கேணி இருந்துச்சு, அந்த கேணிக்குள்ளேயும் குதிச்சு தப்பிக்கிறதுக்காக பல பேர் இறந்து போயிட்டாங்க. 1500 மேல இறந்து போயிட்டாங்க. ஆனா ரிப்போர்ட் 300 பேர் தான் இறந்ததா ஆங்கிலேயர் கொடுத்தாங்க. இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்து அங்க குத்துயிரும் கொலையுருமா கடந்த உடல்களுக்கு தண்ணீர் கொடுத்துட்டு இருந்தான் ஒரு சிறுவன். அவன் யார் தெரியுமா? மாவீரன் உத்தம் சிங் அப்படின்னு ஒரு சிறுவன். அந்த தண்ணி கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு போராட்டத்துல அங்க இருக்கக்கூடியவங்களுக்குலாம் உதவி செஞ்சான். உதவி செஞ்சுட்டு அந்த நிகழ்ச்சியை பார்த்ததுல இருந்து அவனுக்கு சாப்பாடு வரல, தூக்கம் வரல, ஒரே திங்கிங், இதை செஞ்ச இவங்களை நம்ம கொல்லணும் அப்படின்னு. ஒரு சிங்கு அங்க பக்கத்திலே 300 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பொற்கோயில், அதான் சீக்கியர்களோட புனிதமான ஒரு கோயில். அந்த கோயில்ல சபதம் ஏற்கிறான். இந்த நிகழ்வை செய்த இவங்களை நான் என்ன செய்வேன்? கொள்வேன் அப்படின்னு சபதம் ஏற்கிறேன். எப்ப? 1919 இது நடந்தது. சரின்னு சொன்னா இந்த நிகழ்வுக்காக இந்த 2 பேரையும் ஆங்கில அரசாங்கமே இவங்களை என்ன செஞ்சுட்டாங்க? டேய் என்னடா செஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த 2 பேரையும் என்ன செஞ்சாங்க? பதவி நீக்கம் பண்ணி இங்கிலாந்துக்கே போய் சொல்லிட்டாங்க. இப்ப இங்கிலாந்துக்கே போயிட்டாங்க அவங்க 2 பேரும். யாரு? மைக்கேல் ஓடையரும் ஜெல்டர் டயர். இப்ப இவர் சபதம் ஏற்றது என்ன செய்ய முடியும்? அவ்வளவுதான் சபதத்தை. நம்மளாம் சபதத்தை என்ன செய்யணும்? சத்திய சக்கரம் அப்படின்னு போயிடுவோம். அப்படிதானே? இவர் எப்ப இந்த மாதிரி சபதத்தை நிறைவேற்றாருன்னா 21 ஆண்டுகள் கழிச்சு அவங்கள பழிதிருக்கிறதுக்காக நிகழ்வு நடந்துச்சு. அது எப்படின்னா, அது ஒரு கிட்டத்தட்ட 1919 அப்புறம் 20க்கு அப்புறம் அவர் என்ன செய்யறாரு? ஆப்பிரிக்கா, நைரோபின்னு பல இடங்களுக்கு போய் குழப்பம் நடத்துறாரு. ஆனால் அவர் மனசுக்குள்ள என்ன நடந்துட்டே இருக்கு? இவங்களை கொல்லணும் அப்படின்னு நடந்துட்டு. அதுக்கப்புறம் 1927 மாவீரன் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ்லாம் தெரியும், உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. அவங்களோட சேர்ந்து ஆயுத புரட்சி செய்யறதுனால இந்த ஆயுதங்களை வைத்திருக்காருங்க அப்படின்ற அடிப்படையில் அவரை கைது செஞ்சுறாங்க உத்தம் சிங். அதனால 4 வருடம் அவர் ஜெயிலில் கிடக்கிறாரு. அதுக்கப்புறம் 1931 தான் ரிலீஸ் பண்றாங்க. 31க்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்கன்னா மறுபடியும் வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 31க்கு அப்புறம் காஷ்மீர் போய் காஷ்மீர்ல இருந்து நடந்தே போறாரு. எங்கிட்டு போனாரு, எப்படி போய் சேர்ந்தாரு தெரியல. காஷ்மீர்ல இருந்து ஆப்கானிஸ்தான் வழியா அப்படியே இத்தாலி போய் இத்தாலியில இருந்து ஐரோப்பிய நாடுகள்லாம் டிராவல் பண்ணி எங்க போய் சேர்ந்துட்டாரு? அவரோட இலக்கு எங்க? இங்கிலாந்து போகணும். இங்கிலாந்துல தான் வந்து வர்றாங்க. இங்கிலாந்து போயிட்டாரு. இங்கிலாந்துல போய் அவருக்கான சம்பவங்கள் பார்த்துட்டாரு. யாரு? மைக்கேல் டயரையும் பார்த்துட்டாரு. ஆனா அந்த ஜெனரல் டயரை பார்க்க முடியாது. அவரை பத்தி அந்த விவரம் கேட்கும் போத இந்த கொடுமையை செஞ்ச அந்த ஜெனரல் டயரு நோய்வாய்ப்பட்டு அவனை செத்து போயிட்டேன். இந்த மாதிரி செஞ்சவன் உயிரோட இருப்பேன், கடவுளே அவனை சாகடிச்சிட்டாரு. ஆஹா, கடவுளே சாகடிச்சிட்டாரு, நம்ம கையில சாக முடியுமா போச்சு. அப்ப மிச்சம் இருக்கிறது யாரு? மைக்கேல் டயர். அவனை கொள்றதுக்கான முயற்சி இருக்கிறாரு. அப்ப பார்க்கும் போத இங்கிலாந்துல ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்டால் அப்படின்னு ஒரு அலுவலகம் இருக்கு. அங்கே அவனுக்கு பெரிய வரவேற்பு. இங்கிலாந்துல மைக்கேல் டயரை பார்த்தாலே எல்லாரும் வணங்குவாங்க. அந்த ஆங்கிலேயர்கள் நான் வேலை செய்யும் போத இந்த இந்திய நாயில ஃபுல்லா சுட்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லி பெருமையா பேசிக்கிட்டு இருப்பான். மைக்கை கொடுத்தோம்னா என்ன செய்வேன்? அப்படியே விட்டு சுட்டு தள்ளினல அப்படின்னு சொல்லி என்ன செய்வேன்? பெருமையா பேசுவேன். அவனுக்கு பாராட்டுகள் எல்லாம் நடத்துவாங்க. அங்க பெரிய பதவியெல்லாம் கொடுத்துட்டாங்க. இங்க டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க. அங்கே பெரிய பதவி. இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். காக்சன் கால்ல இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப அவர் என்ன செய்யறாரு? காக்சன் காலுக்குள்ள ஒரு புத்தகத்தோட நடுவுல ரிவால்வர் இருக்குல்ல, ரிவால்வர் சைஸ்ல ஓட்டையை போட்டு அதுக்குள்ள என்ன செய்யறாரு? ரிவால்வர் வச்சு மறைச்சு அந்த ஹாலுக்குள்ள போயிட்டாரு. ஆங்கிலேயர் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காரு. அதனால யாரும் கண்டுபிடிக்க முடியல. பேசிக்கிட்டு இருக்கும் போத இதே மாதிரி சொல்றாரு. ஆங்கிலேயர் நாங்கள் அங்க போய் வேலை செய்யும் போத இந்தியர்களை வந்து இன்னும் சுட்டிருப்பேன், குண்டு தீர்ந்து போச்சு, இல்லாட்டினா விட்டு சாட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு பெருமையா பேசிக்கிட்டு இருக்கேன். இவருக்கு ஆத்திரம் ஒப்பளிச்சு மீட்டிங் முடிச்சோன்னா நேராக போய் என்ன செய்யறாரு? மைக்கேல் டயரை 2 தடவை சொல்றாரு.
சுட்டா இந்த இடத்துல சுத்துறேன். அவனோட சேர்ந்து கூட இருக்கிற 2 3 பேர் மேடையில் இருக்காங்க, அவங்களையும் கூட்டலிட்டான். போட்டு 4 5 பேர் எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. இறந்த உடனே என்ன செய்றாரு, சுட்டுட்டோம் தப்பிச்சு ஓடிடுவோம் அப்படின்னு ஓடுறாரா? அங்கேயே இருக்காரு. நம்ம எதுக்காக வந்தோம், நம்மளோட இலக்கு என்ன, இவனை கொல்லணும். அப்ப இது எப்ப நடந்துச்சுன்னா 1940 நடக்குது. 1940. அப்ப 1919 இருந்து 1940 வரைக்கும் எத்தனை வருஷம் அவர் இதுக்காக போராடி இருக்காரு பத்தியா? இந்த மாதிரி சபதம் யாராவது செய்ய முடியுமா? நம்மலாம் ஒரு நாள் நினைப்போம் சபதத்தை, அடுத்த நாள் மறந்துட்டு போயிடுவோம். நமக்கு வேலை இருக்கு, நமக்கு பிள்ளை இருக்கு, பொண்டாட்டி இருக்குன்னு வேலையை பார்க்க போயிடுவோம். இவர் 21 வருடங்கள் இதற்காக போராடி இருந்தார். அவர் பேர் என்ன? இப்ப சொன்னேன், மறந்துட்டியே. இவ்வளவு கதை சொல்லு. உத்தம் சிங். பேர் என்னது? ஆமா. ஆனா அவரோட பிறப்புல அவர் எவ்வளவு கொடுமையாலாம் அனுபவிச்சிருக்காரு பாரு. அவர் பிறந்த கொஞ்ச நாள்லயே அவங்க பேரண்ட்ஸ் இறந்து போயிடுறாங்க. அவருக்கு ஒரு அண்ணன் தான். அனாத ஆசிரமத்துக்கு போய் விட்டுருக்காங்க. அங்க போனா அவங்க அண்ணன் நோய்ப்பட்டு இறந்துடுறாங்க. அப்ப முழுமையான அனாதையாக சிறு வயதிலே இருந்தாங்க. சரியா? அப்ப அனாதையாவே வாழ்ந்தவனோட நிலைமை எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் வாழ்க்கையில. சரியா? இந்த நிகழ்வு நடந்த பிறகு ஓடாம நின்றான்ல, அப்ப அவன் பேர் எப்படி தெரியுமா சொல்றான்? ஆங்கில பிடிச்சி பிறகு உன் பேர் நடா அப்படின்னு கேட்கிறாங்க. பேர் என்ன சொல்லியிருக்காரு? ராம் முகமது சிங் ஆசாத். பேர் என்னது? என்ன பேர் வித்தியாசமா இருக்குல்ல. ராம்னா அது இந்துக்களோட பேரு, முகமதுன்றது முஸ்லீம், சிங்ன்றது சீக்கியர்கள். சரியா? கிறிஸ்டின்ஸ் பேரை விட்டுட்டேன். ஏன்னா அப்ப கிறிஸ்தவர்கள் இதா இருந்ததுனால இதை பேஸ் பண்ணி நம்மள மதத்தால கூட பிரிக்க கூடாது அப்படின்றதுக்காக அவன் பேர் எப்படி சொல்றான், அவன் பேர் வச்சிருக்கான். அதனால ஆங்கிலேயர் ரெக்கார்ட்ல எப்படி இருக்கு அவன் பேரு, அவர் பேரு, அவன் பேர் சொல்லக்கூடாது. ஆங்கிலேயர் சொல்லி சொல்லி இப்படி வந்துருச்சு. அவரோட பேர் என்னது? ராம் முகமது சிங் ஆசாத். சரியா? அப்புறம் ஓடாம இருந்து அதுக்கப்புறம் இந்திய தூதரகத்துல இருந்து பேருக்கிறது தெரியாம செஞ்சுட்டேன், புத்தி பேர்லச்சு போய் செஞ்சுட்டேன் அப்படின்னு கோர்ட்ல சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. நான் எதுக்கு அப்படி சொல்லணும்? அவனை சாகடிக்கிறதுக்கு அவன் தகுதியான நபர் தான். அவன் சாகுறதுக்கு தகுதியான நபர். நான் திட்டமிட்டு இந்த செயலை செஞ்சேன் அப்படின்னு கோர்ட்ல சொல்லியிருக்கேன் ஓடாம. அப்ப எவ்வளவு தைரியம் பாரு. இப்படிப்பட்ட தீவிரமான இருந்தவர்கள்லாம் சுதந்திரத்துக்காக போராடி இருக்காங்க. இதே போல பல தலைவர்கள் பேர் தெரியல. இப்ப காந்திஜி, நேருஜி, நேதாஜி இவங்களெல்லாம் நம்ம புத்தகத்துல படிச்சிடறோம். ஏன் இவரை சொல்றேன் அப்படின்னா, இவரை மாதிரி நபர்களை நமக்கு தெரியல. இவரையெல்லாம் தெரியாது அப்படின்ற கைதுங்க. இப்ப நான் சொன்னது சம்பவம் தெரியாது, இப்பதான் முதல் முறை கேட்கிறேன். மற்றவர்களுக்கும் தெரியும் இதுதானே. மாவீர் முக்தர் சிங் பத்தி தெரியுமா? தெரியாது. சரி, அப்ப தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? எத்தனையோ பேரு, எத்தனையோ தேச தலைவர்கள் நாட்டுக்காக போராடி பேரே தெரியாம வரலாற்றில் இடம் பிடிக்காமலே போயிருக்காங்க. அதே மாதிரி நம்ம மதுரை பகுதியில் ஜார்ஜ் சோசப் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவர், கேரளாவில் பிறந்தவர். அவர் சுதந்திர போராட்டத்துக்காக போராடி இருக்காரு. குற்றப்பரம்பரை சட்டம் அப்படின்னு சொல்லி இந்த கல்லர் மறவர் அப்படின்ற இனத்தையெல்லாம் நீலாம் அவன் பிறப்பலே குற்றம், அவன் குற்றமே செஞ்சிருக்க மாட்டேன், இந்த ஜாதியில தானே பிறந்திருக்க, இவங்க எல்லாம் அரசு பண்ணி உள்ள வைரா அப்படின்றாங்க. அப்படி பல துரோகங்களுக்காக இழைக்கப்பட்ட அந்த சமூகத்துக்காக போராடி அவங்களுக்காக பல வழக்கு நடத்தி வெற்றி பெற்றவர் தான் யாரு? ஜார்ஜ் சோசப் அப்படின்றவர். அதே போல வாசியம் ஆரியா. யாரு? வாசியம் ஆரியா அப்படின்னு ஒருவர். அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, ஆங்கிலேயர் காலத்திலேயே நம்மளோட செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இருக்கா இல்லையா, இன்னைக்கு தலைமைச் செயலகம், அதுல மறைந்திருந்து ஆங்கிலேயர் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும் போதே யூனியன் ஜாக் கொடி இறக்கிட்டு நம்மளோட தேசிய கொடி ஏற்றிருக்காரு. ஆங்கிலேயர் இருக்கிற போதே எவ்வளவு பெரிய சேம் அவங்களுக்கு. அவங்களோட ஆங்கிலேயர்னால என்னன்னு சொல்லுவோம், அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் கோட்டை விட்டு அந்த கொடிக்கம்பா 140 அடி 140 அடி உயர கொடி கும்பத்துல இவர் ஒரு ஆளா ஏறி அந்த கொடியை இறக்கிட்டு இந்த கொடியை ஏற்றி காலையில பார்த்தா என்னடா அது நம்ம கொடியை காணும் அப்படின்னு ஆங்கிலேயர்கள்லாம் ரொம்ப திகச்சுவை பார்த்துருக்காங்க. இப்படி சொல்ல முடியாத பல தலைவர்கள் நமக்காக போராடிருக்காங்க. இன்றைய சுதந்திர தினத்துல நம்ம இந்த மாதிரி தலைவர்களை நினைவு கூறுவதற்காக தான் இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு உங்களை எல்லாம் அழைச்சிருக்காங்க. இன்னொன்று பியூட்டி என்னன்னா, காலையில 7 மணிக்கெல்லாம் சுதந்திரத்தோட காற்றை நம்ம இன்னைக்கு சுவாசிச்சுட்டு இருக்கிறதுக்கு அடிப்படையான இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுறதுக்காக ஏர்லி மார்னிங்கே வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, சாப்பிடாம கொள்ளாம. இதுதான் நம்ம செய்யற அவங்க அந்த சுதந்திர தினத்துல நம்மளோட சக்சஸ் என்னன்னா இதுதான்.
சரியா? இந்த மாதிரி சுதந்திரத்துக்காக போராடிய பல தலைவர்களை இன்றைய தினத்துல நம்ம நினைவு கூறுவதற்காக தான் இந்த மாதிரியான தேச திருவிழாவை நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா? நன்றி. ஜெய் ஹிந்த்.